இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. சரிங்களா? ஒரு சிறிதளவும் பிசிறில்லாமல் முழுமையான முறையில் நம்ம ஆராயக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இந்த உலகில் எதில் வேண்டுமென்றாலும் இங்கே குற்றம் குறை கண்டுபிடிச்சிடலாம். அது மனிதனுடைய இயல்பு. ஆனால் மனிதனுக்கு கிடைக்கின்ற தாயினுடைய அன்புல மட்டும் இங்கே குற்றம் அப்படிங்கிறது இங்கே கண்டே பிடிக்க முடியாது. சரிங்களா? அதுவும் என்ற ஒன்றில் பிறக்கின்றான். அந்த லக்னம் அப்படிங்கிற ஒன்றிற்கு இங்கே 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது இங்கே சுகஸ்தானம். அந்த 4ஆம் பாவகம்தான் அந்த உயிர் வாழ்வதற்கான சுகபோகங்களையும் அதனோடு இணைத்து 4 என்பது அந்த வசிப்பிடத்தையும் வீடு மனை வாகனம் போன்ற சுகங்கள் அனைத்தையும் சொல்வது இங்கே 4ஆம் பாவகம். அதனோடு இணைத்து மிக அதில் இருக்கக்கூடிய ஒரு உயிர்காரகம் அப்படிங்கிறது தாய்ஸ்தானம் மட்டும்தான். ஏன் தாய்க்கு இந்த 4ஆம் பாவகம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு மனிதன் இந்த புவியில் இங்கே வருவதற்கு முன்பாக அவனுடைய தாயின் கருவறையில்தான் அவன் வாழ்ந்தான் அப்படிங்கிறது தான் உண்மை. மனிதன் இங்கே கருவாய் உருவாய் வளர்ந்த வசித்த இடம் என்பது தாயினுடைய கருவறை தான். அதற்கு பிறகுதான் மாட மாளிகை வீடு அதனோடு இணைத்து வாகனங்கள் எல்லாம். முதல்ல அவன் வசித்தது அப்படிங்கிறது எங்க தாயினுடைய கருவறை அப்படிங்கிறதுனால இந்த வீடு மனை சொத்து சுகங்கள் அனைத்தையும் சொல்லக்கூடிய இந்த பாவகத்தில் தாய் என்பவள் இங்கே முதன்மையான உயிர்காரகமாக வருகிறாள். இன்று பார்க்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த உன்னதமான தாயினுடைய அன்புல இங்க பாரபட்சம் அப்படிங்கிற ஒரு அவயோகம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு தாயும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் உண்மை. சரிங்களா? ஒரு நடந்த நிகழ்வை முதல்ல நான் சொல்லிடுறேன். அதற்கு பிறகு கூட அந்த அமைப்புக்குள்ளே நம்ம அங்கே போகலாம். ஒரு ஹை கிளாஸ் சேர்ந்த வசதியாக இருக்கக்கூடியவங்க, உத்தர வயதை சேர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஜாதகம் இங்கே ஆன்லைனில் பார்க்குறாங்க. அவங்களும் இங்கே வங்கித்துறையில் ஒர்க் பண்ணுறாங்க. கணவர் இங்கே ஆசிரியராக இருக்கிறார். சரிங்களா? 2 பேருமே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. நல்ல ஒரு ஊதியத்தை பெறக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக அமைப்பிலிருந்து இங்கே நம்ம சொல்லப்பட்ட ஒன்று. மேலும் அவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள். சரி, இந்த பெண்மணி அப்படிங்கிறவங்க இங்க மீன லக்னத்தில் பிறந்திருக்க அவர்களுடைய ராசி என்பது இங்கே அதே குருவினுடைய மூல திரிகோணமான தனுசு ராசியா இங்க அமையப்பட்டிருக்கு. இந்த பெண்ணிற்கு பிறந்த அந்த முதல் குழந்தை அப்படிங்கிறது இங்க மேச லக்னத்துல அந்த முதல் பையன் பிறந்திருக்கிறான். இதற்கு அடுத்ததாக பிறந்த 2வது குழந்தை அப்படிங்கிறது இங்க தனுசு லக்னத்துல இந்த இன்னொரு பையன் இங்க பிறந்திருக்கிறான். இந்த லக்னத்திற்கு 2ஆம் பாவகமான வாக்குஸ்தானம் மற்றும் இந்த லக்னத்திற்கு 9 என்கின்ற பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான இந்த செவ்வாயினுடைய லக்னத்துல தான் இந்த மூத்த பையன் பிறந்திருக்கிறான். அந்த மூத்த பையன் பிறந்ததற்கு பிறகு தான் இவருக்கும் சரி இவருடைய கணவருக்கும் சரி இங்க அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது இங்க கிடைக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் தானமா கிடைச்சது அப்படின்னா, ஆமாம், அந்த பையன் பிறந்த வீட்டில் தான் எனக்கு முதல்ல கிடைச்சது. அதுக்கப்புறம் என்னுடைய கணவருக்கு 2ஆம் நிலையாக இங்கே ஆசிரியர் பணி அப்படிங்கிறது தனியார்ல இருந்து அரசாக இங்கே மாறியது அப்படின்னாங்க. சரிங்களா? அப்போ யோகமே இந்த முதல் பையன் தானே. 2வது பையன் பிறந்ததுக்கு முன்னோட்டிலேருந்தே அவங்க ஆசிரியராக இருக்கிறாங்க. ஆனால் முதல் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன இல்லை அப்படின்னா 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடையாது. அப்போ இந்த முதல் பையன் மேலே தான் அபரிவிதமான அன்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? ஆனால் அவர்களுடைய சுய ஜாதக அமைப்பின்படியே யாரும் இந்த சுய ஜாதக அமைப்பை தாண்டி செயல்பட்டு விட முடியாது. யாராக இருந்தாலும் சரிதான். உங்களுக்கு அவயோக தசை நடக்கும்போது ஒரு ஜோதிடரை போய் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஜோதிடர் இந்த அவயோக தசையில் இதெல்லாம் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அது எப்படி அந்த சுய ஜாதக அமைப்பின்படியே ஒரு பலன்களை சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஜோதிடருடைய அவயோக தசால அவரே அங்கே அட்வைஸ் பண்ணாலும் அவருக்கு அவர் ஜாதகம் தெரிந்தாலும் அங்கே பலன் இல்லை. எந்த ஒரு மனிதனும் அவருடைய சுய ஜாதகத்தை தாண்டி இங்கே ஒரு அங்குலம் கூட செயல்பட முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. சரிங்களா? இந்த இடத்துல இங்கே தெளிவாக பாருங்கள். அதை ப்ரூஃப் பண்ணும் விதமாக இந்த லக்னம் அப்படிங்கிறது இந்த அம்மாவுக்கு மீன லக்னமாக இருந்து அந்த 2வது பையன் இந்த தாயினுடைய லக்னாதிபதியான குருவினுடைய இன்னொரு லக்னமான மூல திரிகோண வீடான தனுசுல பிறந்திருக்கலாம். இந்த அம்மாவிற்கு இந்த பையன் 10ங்கிற கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக வருவான். சரிங்களா? உயிர் காரகத்தில்
அதனோடு இணைந்து இந்த பையனுக்கு இந்த தாய் ஸ்தானம் என்பது 4ஆம் பாவகத்தின் அதிபதியாகவே இங்கு அமைந்துவிடும். அதனோடு மட்டுமல்ல, இந்த பையனுக்கு தாய் என்பவள் இந்த 4ஆம் பாவகத்தின் லக்னத்திலேயே இங்க பிறந்திருக்கிறாங்க. சரிங்களா? இவங்களுக்கு கர்மஸ்தானமாக அந்த 2வது பையன் வருவான். அதே போல அந்த 2வது பையனுக்கு இங்கே இந்த தாய் என்பவள் 4 என்கின்ற தாய் ஸ்தானத்திற்கே அதிபதியாக வந்து விடுவாள். புரிஞ்சுதா? அப்போ என்ன நிகழ்வுல இருக்கும்? அதனோட மட்டுமல்ல, இந்த பெண்ணினுடைய ராசியும் இங்கே தனுசு அப்படிங்கிறதுனால இந்த கர்மஸ்தானம் பிளஸ் ராசி அப்படிங்கிறது ரெண்டும் இணைஞ்சி இந்த பெண்ணினுடைய கர்மா அப்படிங்கிறது இந்த மனம் என்கின்ற சந்திரனை கட்டமைத்து அந்த 2வது குழந்தையின் மேல்தான் அபரிவிதமான ஒரு பிரியம் அப்படிங்கிறது இந்த அம்மாவுக்கு இருக்கும். நம்ம சொன்ன அக்செப்ட் பண்ணவே இல்லை. 2 சின்ன பசங்க தான். அப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, 2 பசங்களுக்குமே என்ன வாங்கி கொடுத்தாலும் 2 பேருக்கும் வாங்கி கொடுக்குறாங்க. இதில் யாருக்குமே நான் பாகுபாடெல்லாம் இங்கே பார்க்குறதே கிடையாது. எது வாங்கினாலும் 2ஆக தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம ஆர்கியூமெண்ட் கூட பண்ணினாங்க. மறுநாள் அந்த பெண் கால் பண்ணும்போது நாம் கேட்ட முதல் கேள்வி அப்படிங்கிறது, என்னம்மா கொஞ்சம் மனசாட்சி ரொம்ப உறுத்துச்சா, நேற்று பூரா தூக்கம் இல்லையா அப்படின்னு கேட்டோம். அந்த அம்மா நேரில் பார்த்த மாதிரி சொல்லிட்டீங்க தம்பி, நிச்சயமா என்னுடைய மனசு அதை ஏற்றுக்கல, நீங்கள் சொன்னது உண்மைதான், இது என்னுடைய கணவருக்கு கூட இங்கே தெரியாத ஒன்று தான், என்னதான் இருந்தாலும் சரிங்களா, அந்த முதல் பையன் வந்ததுக்கப்புறம்தான் நீங்கள் சொன்னது போல் எங்களுக்கு பாக்கியங்கள் எல்லாமே கிடைத்தாலும், செவ்வாய் வீடு மனை சொத்து சுகம் அனைத்தையும் கொடுத்தாலும், அரசு அதிகாரத்தை இங்கே கொடுத்தாலும், ஏன்னா 9 பாக்கியம் சரிங்களா, அது அனைத்தையும் இந்த பையன் மூலமாக தான் எங்களுக்கு கிடைச்சது. ஆனாலும் கூட இந்த 2வது பையன் மேல் எனக்கு என்னவோ தெரியலங்க, என்ன அறியாமலே எனக்கு ரொம்ப ரொம்ப அவன் மேலே எனக்கு பிடிப்பாக இருக்குது. அதில் நீங்கள் சொன்னபோது என்னுடைய கணவரும் பக்கத்தில் இருந்தார். அதனோடு மட்டுமல்ல, அந்த குற்ற உணர்ச்சியை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அது தப்புங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னாங்க. ஆமாம்மா உண்மைதான், அதற்காக நீங்கள் முதல் குழந்தைய இங்கே மாற்றான் வீட்டு குழந்தையெல்லாம் நீங்கள் பார்க்கல சரிங்களா, அந்த புரிதலை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் 2வது குழந்தை அப்படிங்கிறதுல இருந்து உங்களுக்கு முதல் குழந்தைய பார்க்கின்ற போது இந்த 2வது குழந்தை அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னிலையாக தெரியும் சரிங்களா. இந்த குழந்தைக்கும் நீங்கள் செய்தாக வேண்டும் அப்படிங்கிறதுபடி நீங்கள் 2 பேருக்கும் சமமாகத்தான் இங்கே செய்வீங்க. ஆனாலும் கூட உங்களுடைய மனம் என்பது இந்த முதல் குழந்தையை விட 2ஆம் குழந்தையின் மீது தான் இங்கே உங்களுடைய கர்மாவும் இங்கே 10 என்பதால் உங்களுடைய ராசியும் இந்த 10இல் அமர்ந்திருப்பதால், அதனோடு மட்டுமல்ல அந்த பையன் இங்கே உபய லக்னத்தில் பிறந்திருக்கிறான். ஒரு உபய லக்னத்தில் ஒரு பையன் இங்கே பிறந்திருக்கிறான் அப்படின்னா இங்கே அவனுக்கு மனைவி ஸ்தானம் என்பது பாதகமாக வரும் சரிங்களா. அப்போ அவர் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டால், என்னங்க திருமணம் ஏன் முடிச்சோன்னு இருக்குது அப்படிம்பார். இல்லை அப்படின்னா எனக்கு திருமணமே நடக்கலையா, ஏன் அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் போராட்டம். சரி, உபய லக்னங்களான இங்கே மிதுனம் கன்னிக்கு ஒரு 30 வயதிற்கு மேல் திருமணம் அப்படிங்கிறது தான் இங்கே முதல் திருமணமாகவும் இருக்கும். அந்த திருமண பாக்கியமே அப்போ தான் கிடைக்கும் சரிங்களா. அப்போ நீங்கள் குருவினுடைய தனுசு மற்றும் மீன லக்னத்துக்கு இங்கே புதனினுடைய எண்ணியலான 50 வயசுக்கு மேலே தான் திருமணமா அப்படின்னு கேட்டக்கூடாது சரிங்களா. ஏன் அப்படின்னா இந்த தன்மை அப்படிங்கிறதுல அந்த 32 வயது அப்படிங்கிறது 100% அவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருதுங்க. அந்த 3 + 2 = 5. அப்போ அந்த 32 வயதை தாண்டுகின்ற போது தான் அவருக்கு அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரமாக கிடைக்கின்ற ஒன்றாக இருக்குது. அது இல்லாத பட்சத்தில் அதற்கு முன்பாக அங்கே திருமணங்கள் நடக்கின்ற போது இருதார திருமண அமைப்புகளாக அது போய் முடிஞ்சிருது. இந்த இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய சுய ஜாதக அமைப்பினுடைய விளக்கம் சரிங்களா. இது பொதுவான பலனை கொண்டு அங்கே திணிச்சாலும் இதுல அந்த சுய ஜாதகம் என்பது விதிவிலக்காக இருந்துச்சு அப்படின்னா இங்க மாற்றம் வரும். அந்த விதிவிலக்கையும் நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கிறோம் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னம் அப்படிங்கிறது இங்க உபய லக்னமாக இங்கே வந்து விடுவதால் அவருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஏதேனும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாம இருக்கவே இருக்காதுங்க. ஒன்று காலதாமத திருமணம், அப்படி இல்லைன்னா இந்த சின்ன வயதில் திருமணம் நடந்தது அப்படின்னா 7ங்கிற ஒரு உறவை தள்ளி 11 என்கின்ற இருதார திருமண அமைப்புக்குள்ள அவங்க இயல்பாகவே போயிடுவாங்க.
காரணம் இந்த 7 பாதகம் மற்றும் மாரகஸ்தானம், இந்த ரெண்டையும் சொல்லும். இந்த லக்னத்தோடு நேரடியான தொடர்பில் இருப்பது 7ஆம் பாவகம்தான். அப்படிங்கிறதுனால அந்த 7 கொடுக்கின்ற பாதக மாரக தன்மையிலிருந்து இந்த லக்னங்கள், உபய லக்னங்கள் இங்கே தப்பி ஓட முடியாம அகப்பட்டுருது. சரிங்களா? அதுதான் இதுக்கு காரணம், முதன்மையான காரணம். இதற்கு கூடுதலா இப்போ இந்த பிரபஞ்சமே அதற்கு ஒரு விதிவிலக்கு வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, தாய்க்கு பின் தாரம். அந்த தாரம் சரியில்லைன்னா திரும்ப தாய் தான். சரிங்களா? அப்போ திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா தாங்க இப்போ எனக்கு சோறு போட்டுட்டு இருக்கு அப்படிம்பாங்க. என் பொண்டாட்டி பக்கமே என்னால் போக முடியல, என் பொண்டாட்டி இருக்கிற திசை பக்கம் கூட என்னால் மனசார போய் அமர முடியாத ஒரு மனக்குழப்பமும், அந்த மனைவி மீது ஒரு தீராத ஒரு வன்மமும் எனக்கு இருக்குது அப்படிம்பாங்க. நிறைய ஓப்பன் டாக்காகவே சொல்லியிருக்காங்க. ஒரு சின்சியராக ஒர்க் பண்ணக்கூடியவங்க கூட ஒர்க்கை முடிச்சுட்டு ஒயின் ஷாப் போகிறாங்க, ஒயின் ஷாப் முடிச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டில் போய் படுத்து தூங்கிடுறேன். ஒரு மனைவி அப்படிங்கிறத அப்படி திங்கிங்கில் வந்தாலே இன்னொரு கட்டிங்கை போட்டுட்டு ஒயின் ஷாப்லேயே படுத்துடலாம் போல இருக்குது. எங்கள் வீட்டுக்கு போகிறது கூட, என்னுடைய தாய் வீட்டுக்கு போகிறது கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு என்னுடைய மனைவியோட ஸ்தானம் அப்படின்னு ஓப்பன் டாக்காகவே சொன்ன ஜாதகங்கள்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது. பர்சனல் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஜாதகங்களை நம்ம சொல்கிறதில்ல. இப்போ இந்த நிகழ்வுகளெல்லாம் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் என்பது அதற்கு ஒரு விதிவிலக்காக 7 பாதகத்தை கொடுத்துட்டோம், 7 மாரகத்தை கொடுத்துட்டோம். அப்போ இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யணும். தாய்க்கு பின் தாரம், தாரத்திலேயே பாதகம் மாரகம். அப்போ இங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தாயை ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இந்த பையனுக்கு கொடுக்கணும். இந்த தாயின் மீது, இந்த தாய் இந்த குழந்தையின் மீது அதீதமான அன்பை வைத்திருக்க வேண்டும். அந்த தாய்க்கு இங்கே 1 அல்ல 2 அல்ல 9 குழந்தைகள் இருந்தாலும் சரிதான், இந்த உபய லக்னத்தில் பிறந்த அந்த குழந்தையின் மேல்தான் அதீதமான முதன்மையான பாசம் என்பது அவள் வைத்திருக்க முடியும். அதற்கு பிறகு இருக்கின்ற அந்த குழந்தைகள் என்பது இந்த லக்னத்திற்கு 9 கூடிய பாக்கியஸ்தானத்திலேயே பிறந்தாலும் சரிங்களா, இந்த குழந்தை அதற்குத்தான் இந்த ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்க 2ங்கிற அந்த தனஸ்தானத்தை இந்த தம்பதியருக்கு இந்த கொடுத்தது அப்படிங்கிறது இந்த பையன் பிறந்ததுக்கு பிறந்தான். ஏன்னா செவ்வாய் 2 தனம், அதே போல இதே செவ்வாய் தான் விருச்சகமாக வரும். 9 பாக்கியம். அப்போ அரசு உத்தியோகங்கள்ல இருந்து 9 என்பது எப்போதும் நாம் தெளிவாக சொல்றேன், இந்த 9ஆம் பாவகம் என்பது எப்போதும் நாம் சொல்லக்கூடியது தான். இந்த ஜாதகத்தினுடைய முதல்நிலை கதாநாயகனே 9ஆம் பாவகத்தின் அதிபதி தான். அது எந்த லக்னமா இருந்தாலும் சரிதான். அதனோட இணைத்து இந்த ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லட்டுமா? இப்போ 9 அப்படின்னு நீங்க எழுதுங்க. சரிங்களா? இது இந்த சமுதாயத்தில் அந்த மனிதனுக்கான தலை நிமிர்வை மட்டுமே சொல்லும். அப்போ இந்த 9ஆம் பாவகம் இந்த பூமியில பிறந்த அந்த மனிதனுக்கு நடக்கின்ற தலை நிமிர்வுக்கான பாக்கியங்களை மட்டுமே கொடுப்பதால் தான் இது பாக்கியஸ்தானம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ 6 அப்படிங்கிறது இதை அப்படி ரிவல்ஸ்ல பாருங்க, அதே தான், அதே எண் தான், அதை ரிவல்ஸ்ல அப்படி மாத்திட்டா இங்க 6000. அப்போ இந்த 9ற்கு இங்கே தலைகீழ் மதிப்பை கொண்ட ஒரு கிரகம் இந்த 9 தலை நிமிர்வை சொல்லும் அப்படின்னா இந்த 6 தலை குனிவை சொல்லும். அப்படிதானங்க இருக்கு. இதனுடைய பொசிஷனை பாருங்க. இப்போ தலை குனிவை மட்டுமே கொடுக்கின்ற, அடிமை வேலையையும் கொடுக்கின்ற இந்த செயலை செய்வது 6ஆம் பாவகம். இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது மானோட வாழ்வியல் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியுதா? இதை விட கிளியர் கட்டா வேர்ல்டுலேயே எங்கேயும் சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ இதில் இன்னொரு விஷயங்க பாருங்க. இப்போ நம்மளுடைய சப்ஜெக்டுக்குள்ள இங்கே வரலாம். இதில் பெண்ணிற்கு அந்த முதல் குழந்தை அப்படிங்கிற அந்த பையன் இங்கே செவ்வாயினுடைய லக்னமான மேசத்துல பிறந்து அந்த மேசத்தின் அதிபதியே 9ஆம் அதிபதியாக இங்க வந்து, அப்போ இந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு தாய்க்கு இந்த பையனுடைய லக்னம் 2ஆம் பாவகம் அப்படிங்கிறதுனால தனம் வசதி அனைத்தையும் கொடுத்து அதனோட இணைத்து 9 என்பது இங்கே பாக்கியம் என்பதால ஒரு அதிகாரத்தை இங்கே கொடுப்பதற்கு கடமைப்பட்டதாகிறது. எப்படி அதிகாரத்தை கொடுக்கும், அரசு உத்தியோகத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாயினுடைய வீட்டில் உச்சம் பெறுவது, அது சூரியன் இல்லை பூமி தான், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், சூரியன் எழுதிடும். அப்போ இங்க செவ்வாயினுடைய வீட்டில் இங்கே மேசத்தில் உச்சம் பெறுவதே அந்த சூரியன் தான். அப்போ அந்த சூரியனுடைய காரகத்தை பெறுகின்ற தன்மையில் அந்த சுய ஜாதகம் இருந்தது. சரிங்களா? சூரியன் என்கின்ற அரசு உத்தியோக காரகத்தின் மூலமாக தனத்தை இந்த குழந்தையினுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுப்பதற்கு கடமைப்பட்டதா இந்த பையன் இங்க பிறந்தா. நடக்கின்ற தசாபுத்தியின் அமைப்பின்படியும் கொடுத்தது.
சரிங்களா. ஆனாலும் கூட சொல்றோம் இந்த இதுக்கு தான் இந்த ஜாதகத்தை உதாரணமா எடுத்தோம். சரிங்களா. இந்த இரண்டாவது குழந்தை அப்படிங்கிறது இங்கே உபய லக்னமாக பிறந்து அந்த உபய லக்னத்தில் பிறந்த அந்த குழந்தையினுடைய தாய் என்பவள் இங்கே அந்த குழந்தையினுடைய 4ஆம் பாவகமான அதுவும் உபய லக்னம். சரிங்களா. அதே குருவினுடைய தனுசில் இருக்க அந்த தாயினுடைய ராசி என்பது இந்த குழந்தை பிறந்த அதே லக்னத்தில் இங்கே ராசியாக அமைய இந்த தாய்க்கு இவன் தான் கர்மா. அதனோட மட்டுமல்ல அந்த தாயினுடைய நினைவும் மனமும், ஏன்னா சந்திரன் இல்லையா, இந்த லக்னம் என்பது உயிர் ஸ்தானம், ராசி என்பது மனம். அப்போ அந்த தாயினுடைய உயிரும் மனமும் உடலும் அனைத்துமே ஈருடல் ஓர் உயிராகத்தான் இந்த பையன் மேல அந்த தாய் இருப்பாங்க. இந்த தாயினுடைய உயிர் வேற, இந்த 2வது பையனுடைய உயிர் வேற அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. சரிங்களா. அதற்காக இந்த முதல் குழந்தையை வெறுப்பவர் கிடையாது. ஆனால் தாயினுடைய அன்புல பாரபட்சம் இருக்குமான்னு கேட்டா இந்த ஜோதிடத்தில் எதையும் மறைத்து சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த தாயினுடைய அன்பிலும் பாரபட்சம் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு தாயினுடைய அன்பில் பாரபட்சம் இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை உபய லக்னத்தில் இங்கே பிறந்திருந்தால் அந்த உபய லக்னத்தினுடைய 4ஆம் பாவகத்தில் அந்த தாயினுடைய லக்னம் என்பது அமைய பெற்றாலே அந்த வீட்டில் இருக்கின்ற அனைத்து குழந்தைகளை விடவும் அந்த குழந்தையின் மேல் அந்த தாய் தீரா ஒரு பாசத்தை வைத்திருப்பால். இங்கே அந்த தாயினுடைய உயிரும் குழந்தையினுடைய உயிரும் ஈருடல் ஓர் உயிராய்த்தான் இருக்கும் என்பதுல மாற்றுகிறது இல்லை. ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஒரு விஷயங்களை சொல்லும் போது இந்த தாய் அப்படிங்கிறதும் ஒரு பெண் என்பதும் சந்திரன் அப்படிங்கிறதுனால இந்த பிரபஞ்சமே ஒரு நீர்த்துளியாக ஆசீர்வாதமாக இந்த பதிவை நமக்கு பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நல்ல மழை, கரெக்டான நேரங்கள்ல இந்த பிரபஞ்சம் ஆசீர்வாதம் செய்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். சரிங்க.